அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 20 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் டிவிஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் டிவிஷன்னா என்னன்னு முதல்ல சொல்கிறேன். ஸ்கூலில் நீங்கள் படித்த அதே லாங் டிவிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த லாங் டிவிஷனை பற்றி உங்களுக்கு டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாங் டிவிஷன் பண்ணோன்னா ரெண்டு முக்கியமான காம்போனன்ட்ஸ் தேவை. ஒன்று வந்து டிவைசர், இன்னொன்று வந்து டிவைடண்ட். டிவைடண்ட்னா ஒரு வேல்யூ, உதாரணத்துக்கு 7ன்னு வச்சுக்கோங்களேன். டிவைசர்னால் அந்த வேல்யூவை எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணும், உதாரணத்துக்கு 3. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 7 வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது எப்படி டிவைட் ஆகும்னா உங்களுக்கு 2ஆல் டிவைட் பண்ணலாம். அதாவது 6 வரைக்கும் தான் அப்பயும் அது டிவைட் ஆகும். 2 2 2 3 வாட்டி டிவைட் ஆகுதா. ஆனால் அந்த 2 3 2ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 6ன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதில் எது டிவிஷன் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா மேலே 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிவிஷன் வேல்யூ. ஓகே, இதில் பேலன்ஸ் வேல்யூ இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து ஸ்கூலில் ரிமைண்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 6ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, ரொம்ப சிம்பிள், 1 தான். இதை வந்து ப்ரோக்ராமிங்கில் மாடுலஸ்னு மாற்றி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ரிமைண்டர்ன்ற இந்த வேல்யூவை மாடுலஸ்னு டேர்ம் மாற்றிருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். இப்போது சி படிச்சிருந்தீங்கன்னா டிவிஷனுக்கெலாம் ஒரு ஸ்லாஷ் தான் போடுவோம். C++க்கும் அதே தான், ஜாவாக்கும் அதே தான். ஆனால் பைத்தானில் மட்டும் இன்டீஜரை டிவிஷன் பண்ணோன்னா 2 ஸ்லாஷ்னும் ஃப்ளோட்டுக்கு ஒரு ஸ்லாஷ்னும் யூஸ் பண்ணும். இப்போது இன்டீஜர் டிவிஷன் பார்ப்போம். டிவைசர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். வர்ற வேல்யூ எனக்கு இன்டீஜராக வேணுன்றதுக்காக இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்னு டைப் வைக்கிறேன். என்டர் டிவைசர் வேல்யூ /n. அப்போ என்ன ஆகும், இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்த லைனில் இன்புட் வாங்கும். இதே தான் டிவைடண்ட்டுக்கும். அப்புறம் டிவைசர் வேல்யூ இது, டிவைடண்ட் வேல்யூ இதுன்னு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண 2 டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டேரெக்டாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறது. இப்போது பிரிண்ட்டுக்குள்ளே பிளேஸ் ஹோல்டர் போட்டு டிவைடண்ட் 2/டிவைசர் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு ஒரு டிவிஷன் ஆகி அட் அ டைமில் உங்களுக்கு எங்கேயும் ஸ்டோர் ஆகாமல் ரிசல்ட் வந்துடும். அதனால தான் இதுக்கு பேர் டைரக்ட் ரிசல்ட். ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிவைடண்ட் 2/டிவைசர். இப்போது டிவிஷன் ஆகும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளோட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டுன்னு இன்புட் வாங்குறத செக் பண்ணுவோம்ல, அதை வந்து ஃப்ளோட்னு மாற்றிக்கங்க. டிவிஷன் பண்ணுற ரிசல்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம்ல, அங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இதை மட்டும் மாற்றினாலே போதும், ஃப்ளோட் டிவிஷன் கரெக்டாக வந்துடும். இப்போது இதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணிக்கோங்க. லெசன் 20 பைத்தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் டிவிஷன். இப்போ போய் அதோட லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்படியே ப்ரௌஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பைத்தான்னு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் ஐடிஎல்லின்னு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ ஃபைல். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிப்போம். ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு போங்க. இப்போது இன்டீஜர் டிவிஷன் டிவைசர்
ஃபஸ்ட்டு டைரக்ட் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுவோம். டிவைடண்ட் 2 ஸ்லாஷ் டிவைசர். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். டிவைசர் வேல்யூ வந்து 3, 7 டிவைட் பண்ணோம். இப்போது 2ன்னு அவுட்புட் வந்துருக்கு பார்த்தீங்களா, கரெக்டு தான். இப்போது ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ரிசல்ட் குட் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். கரெக்டாக தான் வந்திருக்கு. ஏன் 2 ஸ்லாஷ் போடணும்? ஒரு ஸ்லாஷ் போட்டாலும் அது ஒர்க் ஆகும். ஆனால் உங்களுக்கு வர்ற வேல்யூ ஃப்ளோட்டில் தெரியும். இப்போ பார்க்குறீங்களா? தெரியுதா? உங்களுக்கு வந்த வேல்யூ ஃப்ளோட்டில் வருது. இது வந்து இன்டீஜருக்கு இது அனாவசியம். ஃப்ளோட்டில் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை அப்படியே சேவஸ் காப்பி எடுத்துக்கலாம். ஃப்ளோட் டிவிஷன். இப்போது இதில் குறிப்பிட்ட சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு டைரக்ட் ரிசல்ட்டு பார்ப்போம். இந்த டிவைடண்ட் 2 ஸ்லாஷ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஸ்லாஷாக மாற்றிக்கங்க. சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இன்டீஜர்லேயே கொடுத்தாலும் அது ஃப்ளோட்டாக மாற்றிக்கும். இப்போது ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மறக்காமல் இங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் தான் போட்டிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ரன் பண்ணுங்கள். இப்பயும் ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. இது இன்புட் வாங்கி தான் பண்ண முடியுமானா இல்லை, இனிஷியலைஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் ஃப்ளோட்டில் பண்ணி காட்டுறேன், நீங்கள் இன்டீஜர்லேயும் பாருங்கள். இப்பயும் ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. இது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக ட்ரிக்ஸாக தான் இருக்கும். வேணும்னா திரும்ப திரும்ப பாருங்கள். ஆனால் இதை வச்சு நம்ம லீப் இயர் கண்டுபிடிக்கலாம், ஆர்டர் ஈவென்ட் கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இந்த டிவிஷன் வச்சு பண்ண முடியும். நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கும்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.